ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கு முறைப்படி அரசு தரப்பு சிறப்பு வக்கீல் ஆச்சாரியா கர்நாடக சட்டத்துறை செயலாளர் சங்கப்பாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பு குறித்து தமிழகத்தின் எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் இவ்வழக்கு தொடர்பாக கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய தமிழக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து இப்பிரச்சினையை முறைப்படியும் சட்ட விதிகளின்படி அணுக கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி முதலில் முதல்வர் சித்தராமையா இதுகுறித்து ஆராய்ந்து அறிக்கை தரும்படி சட்டத்துறைக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சட்டத்துறை செயலாளர் சங்கப்பா அரசு தரப்பு வக்கீல்கள் மற்றும் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து முறைப்படி அரசு தரப்பு சிறப்பு வக்கீல் PV ஆச்சாரியாவுடனும் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்ய பரிந்துரை செய்து சட்டத்துறை செயலாளர் மற்றும் அரசு தலைமை வக்கீலுக்கு PV ஆச்சாரியா கடிதம் எழுதியுள்ளார். இப்பிரச்சனையில் அனைத்து சட்ட நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவை அறிவிக்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதால் இதில் முடிவை எட்ட ஓரிரு நாட்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.